சத்குருவே சரணம். வணக்கம், சந்தோஷம். தெய்வீகரையாளர்களே, தனி மனித அமைதி மூலம் உலக அமைதி என்ற அற்புதமான கோட்பாட்டை உள்ளடக்கி உலக சமாதான ஆலயத்தை குண்டல் யோக மூலகுரு ஜெகத் மகாகுரு தத்துவ தவஞானி ஞானவள்ளல் பரஞ்சு மகான் அவர்கள் 1939 முத்தமிழ் வளர்ந்த மதுரம்பதியிலே மிக சிறப்பாக தொடங்கி வைத்திருக்கிறார்கள். அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தி விழா 124வது ஜெயந்தி தினத்தை ஞானியர் தினமாக இன்று நாம் கொண்டாடுகின்றோம். அவர் பிறந்தது 1900 மே திங்கள் 2ஆம் தேதி கன்சாபுரம் என்ற ஊரிலே, ராமநாதபுரம் மாவட்டத்தில் கன்சாபுரம் என்ற சிறிய கிராமத்தில் பிறந்த அவர் இன்று அவருடைய ஜெயந்தியை இந்த நாளில், அது இந்த அற்புதமான இந்த நாள் இன்று சங்கர ஜெயந்தியும் கூட, ஆதிசங்கர ஜெயந்தி இன்று, அதே போல உலக அன்னையர் தினமும் இன்று, மேலும் இன்று உலக செவிலியர் தினம். இத்தனை சிறப்புகள் வாய்ந்த இந்த தினத்தில் தான் ஞானியர் தினமாக அவரது அற்புதமான நிகழ்ச்சி இங்கே சுகுணா ஆடிட்டோரியத்தில் மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். உலக மக்கள் எல்லோருக்கும் உண்ண உணவு, இருக்க இடம், உடுக்க உடுப்பு, இயற்கை, விவசாயம் என்ற எல்லாவற்றிற்கும் பொதுவான ஒரு விளக்கத்தை தருவதால் இதற்கு உலக சமாதான ஆணையம் என்று பெயரிட்டு இங்கு மட்டுமல்ல பல நாடுகளில் அற்புதமான கிளைகளெல்லாம் வைத்து லட்சோப லட்ச மக்களுக்கு இந்த அற்புதமான தன்னை அறிகின்ற தத்துவத்தை மிக சிறப்பாக போதித்து ஞான வள்ளலாக இன்றும் பிரகாசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே அவருடைய இந்த அற்புதமான ஜெயந்தியை தான் இன்று 124வது ஜெயந்தியாக கோவை மாணவர்களை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டே இருக்கின்றோம். எல்லோரும் வாழ்க, எல்லோருக்காக வாழ்க என்ற நேதில் தன்னை அறிந்தால் தனக்கூறி கேடில் என்று திருமந்திரம் சொல்வதை போல தன்னை அறிகின்ற அற்புதமான ஞானத்தை, தான் உணர்ந்ததை உள்ளபடி உள்ளவாறு உலகத்துக்கு எடுத்து உயர்த்தி உலக மகாகுருவாக, அதான் அவர் ஜெகத் மகாகுரு ஞானவள்ளல் பரஞ்சு மகான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி அற்புதமான மானுட ஜெயந்தி தான் இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம்.